السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. قال النبي صلى الله عليه وسلم: الحلف منفقة للسلعة وممحقة للبركة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்புக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 21ஆம் நாள் தராவிகை முடித்தமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு உழைப்பின் உயர்வு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்வான்: ஃபைதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபத்லில்லாஹ். தொழுகை முடிவடைந்து விட்டால் பூமியில் நீங்கள் பரவி சென்று அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற அருளை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். வதுக்குருல்லா, அல்லாஹ்வை திக்ரும் செய்யுங்கள், கதீரன் அதிகமாக, லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அப்படி நீங்கள் நடந்து கொண்டால் வெற்றியாளர்களாக ஆகலாம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான். வியாபாரம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று என்று சொல்வதை விட அதிகம் வலியுறுத்தப்பட்ட ஒன்று என்று சொல்வது சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். காரணம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொல்லும் போது, நானும் உண்மையான வியாபாரியும் இப்படி இருப்போம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விரல்களையும் இணைத்து காட்டி, நாங்கள் இருவரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், ஒரு வியாபாரம் ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு தொழுகை சொர்க்கத்தை பெற்று தருமோ, ஒரு நோன்பு சொர்க்கத்தை பெற்று தருமோ, ஒரு ஜக்காத் சொர்க்கத்தை பெற்று தருகிறதோ, அதே போல வியாபாரமும் சொர்க்கத்தை பெற்று தரும் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: மன் தலபத் துன்யா ஹலாலன், ஒரு மனிதன் ஹலாலான வழிகளில் சம்பாதிக்கிறார், இஸ்திஃபாஃபன் அனில் மஸ்அலா, பிறரிடத்தில் நாம் கையேந்த கூடாது என்பதற்காக. சம்பாதிப்பதனுடைய நோக்கம் அடுத்தவர்களிடத்தில் நாம் தேவையாக கூடாது, யாரிடத்திலேயும் கையேந்த கூடாது என்பதற்காக. வஸஅயன் அலா அஹ்லிஹி, தன்னுடைய குடும்பத்தவர்களுக்கு உதவி செய்வதற்காக. வதஅத்துஃபன் அலா ஜாரிஹி, தன்னுடைய அண்டை வீட்டார்களை நல்ல முறையில் நடத்தாக்குவதற்காக. பஅஸஹுல்லாஹு யௌமல் கியாமா வ வஜ்ஹுஹு கல் கமரி லைலத்தில் பத்ர். இப்படிப்பட்ட வியாபாரி ஹலாலான வியாபாரம் செய்கிறார். அவருடைய நோக்கம் இதுதான்: நமக்காக வேண்டி, நம்முடைய பிள்ளைகளுக்காக, குழந்தைகளுக்காக, மனைவிக்காக வேண்டி, நம்முடைய குடும்பத்தவர்களுக்காக வேண்டி, நம்முடைய அண்டை வீட்டார்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி என்கிற நிய்யத்தில் ஒருவர் வியாபாரம் செய்வாரேயானால், அந்த வியாபாரியினுடைய முகம் மறுமை நாளில் பௌர்ணமி அன்று இருக்கக்கூடிய நிலவின் வெளிச்சத்தை போல பிரகாசமானதாக இருக்கும் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, அதே சமயத்தில்
ஒமன் தலபத் துன்யா ஹலாலன் முகாசிரன், இன்னொருவர் ஹலாலான வழியில் தான் வியாபாரம் செய்கிறார், ஆனால் பொருளை பெருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வியாபாரம் செய்கிறார். இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சேர்க்கணும், இதுக்காக வேண்டிய வியாபாரம் செய்கிறார். முஃபாஹிரன், பெருமைக்காக வேண்டி வியாபாரம் செய்கிறார். இவருக்கு 10 கடை இருக்கு, இவர்தான் பெரிய வியாபாரி என்று சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக. முராஇயன், முகஸ்துதிக்காக வேண்டி பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக வியாபாரம் புரிகிறார் என்றால் லக்கியல்லாஹு யௌமல் கியாமா வஹுவ அலைஹி கத்பான், அவர் மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்திப்பார், அல்லாஹ் அவர் மீது கோபமாக உள்ள நிலையில் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஒரு ஹலாலான வியாபாரிக்குண்டான நிலை, உயர்ந்த படித்தரத்தையும் மார்க்கம் தருகிறது. அதே சமயத்தில் எண்ணங்கள் மாறுகிற போது அதற்குண்டான தண்டனையும் மார்க்கம் தருகிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நிகழ்வை குறித்து சொல்லப்படுகிற விஷயம், கான யக்ருஜு முத்தனக்கிரன், ஒரு தடவை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நகர்வலம் வந்தார்கள். தன்னுடைய ஆட்சி எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மாறு வேடம் பூண்டு நகர்வலம் வந்தார்கள். ஃபயஸ்அலுஹு அன் சீரத்திஹி மய்யராஹு மின் மம்லகத்திஹி, யாரெல்லாம் எதிரில் தென்படுகிறார்களோ அவர்களிடத்துல எப்படி ஆட்சி செய்யறார், அவரு பரவாயில்லையா, அவருடைய ஆட்சியில என்னென்ன குறைகள் இருக்கு என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி நகர்வலம் வந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அலா சூரத்தி ஆதமியின், ஒரு மனித உருவில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எதிர்பட்டார்கள். ஃபகால லஹு தாவூத், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதரிடத்தில், அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்டார், யா ஃபதா மா தகூலு ஃபீ தாவூத், ஒரு இளைஞனே, தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தாவூதுடைய ஆட்சியை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? ஃபகால நிஅமல் அப்து, அவர் சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப அழகான நல்ல ஆட்சி செய்கிறார், நல்ல மனுஷர் அவரு. ஹுவ கைர அன்ன ஃபீஹி ஹஸ்லத்துன், ஆனாலும் அவர்ட்ட ஒரு குணம் இருக்குது, அதான் எனக்கு பிடிக்கல. வமா ஹிய, அது என்ன குணம்? கால யஅகுலு மின் பைத்தி மாலில் முஸ்லிமீன், அவர் முஸ்லிம்களுடைய பைத்துல் மாலிலிருந்து சாப்பிடுகிறார். வமா ஃபில் இபாதி அஹப்ப இலல்லாஹி மின் அப்தின் யாக்குலு மின் கத்தி யதிஹி, அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமான மனிதன் யார் என்று சொன்னால் தன்னுடைய கையால் உழைத்து சாப்பிடக்கூடியவர், இவன் தான் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானவன் என்று சொன்னார். ஃபஆத இலா மிஹ்ராபிஹி பாக்கியன் முத்தல்லர்ரிஅன் யகூலு, இதை கேட்ட தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழுதவர்களாக மெஹராபுக்கு வந்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். யா ரப்பி அல்லிம்னி சுன்அத்தன், யா அல்லாஹ் எனக்கு ஒரு வியாபாரத்தை கற்றுத் தருவாயாக, ஒரு தொழிலை கற்றுத் தருவாயாக. அஅமலுஹா பியதி தஅனீஃபம் பிஹா அன் மாலில் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களுடைய பைத்துல் மாலிலிருந்து பணத்தை எடுக்காமல் நானாக என் கையால் சொந்தமாக சம்பாதிக்கிற அளவுக்கு உண்டான ஒரு தொழிலை எனக்கு கற்றுத் தருவாயாக. ஃபஅல்லமஹுல்லாஹு தஆலா சுன்அத்தத் திர்அ, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இரும்பை உருக்கி சட்டை தயாரிக்கக்கூடிய, கவச ஆடைகள் தயாரிக்கக்கூடிய கலையை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். வல் ஆன லஹுல் ஹதீத ஹத்தா கான ஃபீ யதிஹி பிமன்சிலத்தில் அஜீத், அவங்களுடைய கையில இரும்பு எப்படி விளையாடுச்சுன்னு சொன்னா மாவை குழைச்சு நாம விளையாடுற மாதிரி, மாவை குழைச்சா நம்ம எப்படிலாம் செய்யலாமோ அதே மாதிரி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு பவர் அல்லாஹ் கொடுத்திருந்தால் சர்வ சாதாரணமாக இரும்பை அப்படி குலைக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருந்தது. அதிலிருந்து அவர்கள் உருக்கு சட்டைகளை தைத்தார்கள் என்பதை குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 34வது சூராவின் 10வது ஆயத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். ஒரு வியாபாரம் என்பது அவ்வளவு முக்கியமான ஒன்றாக மார்க்கத்தில் பார்க்கப்படுகிற, சொல்லப்படுகிற ஒன்று. எனவேதான் நாம் கேள்விப்பட்டிருக்கும் ஒரு நீண்ட ஹதீஸில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சஹாபி ஒரு மனிதர் வருகிறார். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் ரொம்ப இயலாதவனாக இருக்கிறேன், ஏழையாக இருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யுங்க என்று கேட்டப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப அவர்கிட்ட கேட்டாங்க, உங்கள்கிட்ட என்ன இருக்கு வீட்டுல? அவர் சொல்றார், ஒரு கிழிந்த போர்வை இருக்கிறது, ஒண்ணுக்கும் அதாவது ஒரு பூஜா ஒண்ணு இருக்கு, அதுலதான் நான் குடிச்சுக்கிறேன் ஏதாவது ஊத்தி, இந்த கிழிந்த ஆடையைத்தான், இந்த போர்வையைத்தான் நாங்க கீழே விரிக்கிறதுக்கு அதான் பயன்படுத்தணும், மேல போத்துறதுக்கு அதான் பயன்படுத்தணும், இந்த ரெண்டை தவிர ஒரு எண்ணுமே இல்லைன்னு சொன்னார். நம்ம பாஷையில இவர் அடிமட்ட பிச்சைக்காரர், ரொம்ப மோசமான பிச்சைக்காரர், எதுக்குமே வழி இல்லாத ஒரு பிச்சைக்காரர். இவரு யாசகம் கேட்பதற்கு தகுதி வாய்ந்தவர், சரியாக இவருக்கு கேட்கறதுல எந்த தப்புமே கிடையாது. அப்படிப்பட்டவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து கேட்ட போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா, அந்த ரெண்டையும் தூக்கிட்டு வா, எடுத்துட்டு வாங்க வீட்டுல இருந்து. அந்த ரெண்டையும் எடுத்துட்டு வந்தார். எடுத்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வச்சுட்டு சஹாபாக்களுக்கு மத்தியில அந்த ரெண்டையும் ஏழை விடுறாங்க. இதை எடுத்துக்கொள்வது யார்? ஒரு கிரகத்துக்கு இதை ஃபுல்லா வாங்குறது யார்?
ஒண்ணுக்கும் உதவாத கிழிஞ்ச பெட்ஷீட், அழுக்கு பெட்ஷீட்ட கொண்டு வந்து இதை யார் 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னு கேட்டா யாராச்சும் வாங்குவோமா? என்ன அஜத்துக்கு நல்லா தானே இருந்தாரு, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, கிழிஞ்ச பேருவை கொண்டு வந்து 1000 ரூபாய் கேட்கிறாரு அப்படின்னு நினைப்போம். ஆனால் சஹாபாக்களிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய நிலையை விளக்கி சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இவர் வந்திருக்கிறார், நீங்க இதை வாங்கிக்கிட்டு அவருக்கு காசு கொடுக்கணும், பிச்சை கொடுக்க கூடாது, அவர் யாசகம் கொடுக்க கூடாது, அவருக்கு ஒரு பொருளை வித்து வியாபாரம் செய்யற மாதிரி நீங்க வாங்கிக்கீங்க. ஆனா அந்த பெட்ஷீட்டை நீங்க உபயோகித்தாலும் சரி, குப்பைத்தி போட்டாலும் சரி, கொடுக்கிற காசு இனாமாக கொடுக்க கூடாது. கொடுக்கிற காசை பிச்சையாக கொடுக்க வேணாம், வியாபாரமாக கொடுங்க. எனவே இது இந்த போர்வைக்குண்டான ரேட் அல்ல, அவருக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி, ஆனாலும் வியாபார ரீதியிலே உதவி செய்தல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டையும் தூக்கிட்டு கேட்டாங்க, ஒரு திருகத்துக்கு யார் வாங்குறா? ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டாங்க, நான் வாங்குறேன்னு சொல்ல பார்த்தாங்க, பரவாயில்லையே ஒரு திருகத்துக்கு போத இன்னும் கொஞ்சம் கூட்டுவோம், அது 2 திருகத்துக்கு யார் வாங்குறா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டாங்க. அப்பவும் சில சஹாபாக்கள் தாராளமாக யார சொல்லலாம், நாங்கள் வாங்க தயார் அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு மேல கூட்டினா அவருக்கு ரொம்ப தோது கொடுத்த மாதிரி ஆயிடும், அதனால இது போதும் அப்படின்னு அதோட ஸ்டாப் பண்ணிட்டு இந்த 2 திருகத்தை வாங்கி அந்த மனுஷனுடைய கையில கொடுத்து, ஒரு திருகத்துக்கு உன் வீட்டுக்கு இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிக்கோ, இன்னொரு திருகத்துக்கு கோடரி ஒண்ணு வாங்கிட்டு வா என்று சொல்லி அனுப்பினாங்க. அதே மாதிரி அவர் வாங்கிட்டு வந்தார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கரங்களாலேயே அந்த கோடரிக்கு பிடி ஒன்று செய்து, அந்த பிடி அந்த கோடரில சொருகி அவருடைய கையில கொடுத்து, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வச்சுக்க, சிறப்பா போய் வியாபாரம் பண்ணு, இதை கொண்டு போய் மலை மேல ஏறு, விறகுகளை வெட்டி கொண்டு வந்து வித்துட்டு அன்னைக்கு உண்டான பொழுது பார்த்துக்க, இன்னொரு 10 நாளைக்கு இந்த பக்கம் ஒண்ணு தலை வச்சு கூட நீ படுக்க கூடாது, இன்னொரு தடவை எனக்கு பசிக்குது சோறு வேணும் கேட்டு வரவே கூடாது, இந்த பக்கம் வியாபாரத்துக்கு உண்டான வழியை ஏற்படுத்திருக்க, போய் தாராளமா போய் வியாபாரம் செஞ்சுட்டு வா என்று சொல்லி அனுப்புனாங்க. அவரும் போனார், போய் அதே போல செய்தார். அல்ஹம்துலில்லாஹ் 10 நாளைக்கு பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்தார். யா ரசூலல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் நான் இப்ப நிம்மதியா இருக்கிறேன், எனக்கு தேவையான உணவை நானே சம்பாதிக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது உனக்கு ரொம்ப சிறந்தது, நீ முன்னாடி கேட்டியே, யாசகம் கேட்டியே, பிச்சை கேட்டியே, அதை விட இது சிறந்தது. ஏன்னு சொன்னா, நீ கேட்கக்கூடிய அந்த பிச்சை, நீ வாங்கக்கூடிய அந்த பிச்சை காசு மறுமை நாளில் உன்னுடைய முகத்தில் கருப்பு அடையாளமாக இருக்கும். இவன் ஏழை என்பதை காட்டி கொடுப்பாங்க. இவர் பிச்சை எடுத்தே வாழ்ந்தவர், தன்னுடைய கையால் உழைக்கவே இல்லை, இப்படியே வாழ்க்கையை எவ்வளவு பேர் அப்படி சொல்ல பாக்குறோம். வாழ்க்கையை ரமதான் அவங்கள பாத்துக்கிட்டே இருக்கலாம், வந்துகிட்டே இருப்பாங்க. குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை, அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, அக்காக்கு உடம்பு சரியில்லை, மச்சானுக்கு உடம்பு, ஏதாவது ஒண்ணு ரிட்டர்ன் யார் இதுல பழகிட்டாங்களோ அவங்கள இதிலிருந்து மீட்டெடுக்க முடியாது. ஓசில வாங்கி வாங்கி பழகிட்டா அப்புறம் வேலை செய்யறதுக்கு மனசு வருமா? எவ்வளவு நல்ல கடையில கொண்டு போய் அவரை வேலைக்கு சேர்த்து விட்டா கூட 2 நாள்ல ஓடி வந்துருவாரு. ஏன் இதுல சொகுசு, சும்மா இருக்கும்போதே காசு கிடைக்குது, எதுக்கு தேவையில்லாம போய் அதுல வேலை செய்யணும். ஆனா அது எவ்வளவு பெரிய மோசம் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, எனவே என்ன செய்யுங்க, வியாபாரம் செய்யுங்கள் என்பதை வலியுறுத்துறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 42வது சூராவின் 27வது ஆயத்தில் சொல்லுவார், வலவ் பஸத்தல்லாஹு ரிஸ்க லிஇபாதிஹி லபகவ் ஃபில் அர்த். நம்ம கூட கேட்கலாம், அல்லாஹ் தானே படைச்சு விட்டுருக்கான், எல்லாத்துக்கும் காசு கொடுக்க வேண்டியதானே, எதுக்கு போய் பிச்சை எடுக்க வைக்கிறான் அப்படின்னு. அல்லாஹ் அதையும் சொல்றான். அல்லாஹ் நினைத்திருந்தால் எல்லாத்துக்கும் ரிஸ்க் அள்ளி கொடுத்திருக்கலாம், ஆனா அப்படி கொடுத்திருந்தா என்ன நடந்திருக்கும் அதையும் சொல்றான் அல்லாஹ். அப்படி கொடுத்திருந்தால் லபகவ் ஃபில் அர்த், அவர்கள் பூமியில ரொம்ப அநியாயம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்பவே அப்படித்தானே இருக்குது. யாருக்கு அல்லாஹ் கொடுக்கிறானோ அப்ப என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் இல்லாம இருந்தாதான் அல்லாஹ் 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 அல்லாஹ், கொஞ்சம் வர ஆரம்பிச்சதுன்னா அல்லாஹ் மறந்துடுவான், அல்லாஹ்வுடைய ஞாபகம் மறந்துடும். அப்புறம் அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான காரியம் எது, பிடிக்காத காரியம் எது, எதை பத்தி நமக்கு டோன்ட் கேர், எதை பத்தியுமே யோசிக்கிறது இல்ல. நமக்கு எது சரியோ, பட்டோடாபமான பயங்கரமான ஒரு கல்யாணம், மகனுடைய கல்யாணம் அப்படின்னா பயங்கரமான ஆடம்பரங்கள், அவருடைய வீடு என்ன, அந்த திரைகள் என்ன, அவருடைய சொகுசு என்ன, கேட்கவே வேணாம். சாதாரண 1-2 பேரை பார்க்கும் போதே இப்படி பாக்குறமே, உலகத்துல எல்லாத்துக்குமே எல்லாம் ஒட்டுமொத்தமா அள்ளி கொடுத்துட்டான்னா அநியாயத்துக்கு குறைச்சலே இல்லாம போயிடும். ஏன் யாருமே தப்பு செய்ய பயப்பட மாட்டான், ஏன் பணம் இருக்கு, வெளியே வந்துடலாம். அவனை அடிக்கவோ, அவனை மிதிக்கவோ, அவனை கொல்லவோ எவனும் பயப்பட மாட்டான். ஏன் அப்படின்னா அந்த பணம் இருக்கிற திமிர். இந்த பணம் ஜாஸ்தியா வர வர இயற்கையிலேயே ஒரு திமிரும் ஜாஸ்தியாவே வர ஆரம்பிச்சிருக்கு, சில நல்லடியார்களை தவிர.
யாருக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்கோ, அல்லாஹ்வுடைய தக்வா இருக்குதோ அவர்களை தவிர மற்ற சாதாரண மனிதர்களை பொறுத்தவரை இந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிக்க அவர்களுக்கு என்ன ஆயிடுது? கொஞ்சம் கொஞ்சமா அநியாயத்தினுடைய உச்சகட்டத்துக்கு போக அல்லாஹ் சொல்கிறார், என்னுடைய அடியார்களுக்கு நான் என்னுடைய ரிஸ்கை விசாலமாக கொடுத்திருந்தால் அவர்கள் பூமியிலே அநியாயம் செய்திருப்பார்கள். எனவே வலாக்கின் யுனஸ்ஸிலு பிகதரி மா யஷா, யார் யாருக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் கொடுத்து வச்சிருக்கிறேன். இன்னஹு பிஇபாதிஹி கபீரும் பஸீர், நிச்சயமாக அவன் அல்லாஹ் தன்னுடைய இபாதுகளை அடியார்களை பத்தி கபீரும் பஸீர் மிக துல்லியமாக அறியக்கூடியவன் சொல்றான். ரொம்ப கிளியரா எனக்கு தெரியும் இவருக்கு எவ்வளவு கொடுக்கணும், இவருக்கு எவ்வளவு கொடுக்கணும், இவனுக்கு எப்படி வைக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப துல்லியமா தெரியும். யார் யாருக்கு என்ன வேணுமோ அதை என்ன செய்யறேன், கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவார். எனவே அந்த அளவுக்கு வியாபாரத்தை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. எல்லாத்துக்கும் அல்லாஹ் கூரையை பத்திரத்துல அவனுக்கு கொடுக்க மாட்டான், கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும். மனிதனுக்கு அவன் என்ன கஷ்டப்படுறானோ அதைத்தான் நாம கொடுக்கிறோம். ஆனால் நாம கஷ்டப்பட்டா அல்லாஹ் ஹெல்ப் பண்ணுவான். நாம கஷ்டப்பட்டா அல்லாஹ் உதவி செய்வானே தவிர கஷ்டப்படாம சும்மாவே இருந்து சோறு வரணும் அப்படின்னு நினைச்ச மாட்டான். அல்லாஹ் கொடுக்க முடியும் என்பது வேறு, ஒரு சிலருக்கு அல்லாஹ் கொடுக்க செய்வான் என்பது வேறு. ஆனா அதுவே வளமை அல்ல, எப்போதும் அப்படி தந்துகிட்டே இருக்க மாட்டான், நாம உழைக்க வேண்டும். எனவே உழைத்தல் என்பதும் மார்க்க பணிதான் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஒரு தடவை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள் ரசூலுல்லாஹ்வோடு அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு மனிதர், ஒரு இளைஞர் போறாரு, நல்ல வாட்ட சாட்டமான ஆளு. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, பாவமே எவ்வளவு அழகான உடம்பு வச்சிருக்கிறான், இவன் ஜிஹாதுக்கு வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், எவ்வளவு பேரை வெட்டி வீழ்த்தலாம், ஜிஹாதுக்கு ரொம்ப பலமா இருக்கும், மார்க்கத்துக்கு ரொம்ப தெம்பா இருக்குமே, இவன் ஃபீ ஸபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று அவரை பார்த்து இவங்க சொன்னாங்க. அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா ஜிஹாது செய்யறது மட்டும் மார்க்கத்தினுடைய ஃபீ ஸபீலில்லாஹ் அல்ல, மார்க்கத்தினுடைய வழி அல்ல. ஒருவர் தான் அடுத்தவர்களிடத்தில் தேவையாக கூடாது என்பதற்காக சம்பாதித்தால் அந்த வியாபாரமும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதைதான். தன்னுடைய மனைவி மக்களுக்கு உதவணும் என்பதற்காக ஒருவர் சம்பாதித்தால் ஃபீ ஸபீலில்லாஹ், அதுவும் அல்லாஹ்வுடைய வழிதான். மார்க்கத்துக்கு உதவ வேண்டும் என்பதற்காக ஒருவர் சம்பாதித்தால் ஃபீ ஸபீலில்லாஹ், அதுவும் அல்லாஹ்வுடைய வழிதான். அவருடைய எண்ணத்தை பொறுத்து வியாபாரம் மார்க்கமாக மாறிவிடுகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லி, எனவே அவர்களை என்ன செய்யாதீங்க, நீங்க திட்டாதீர்கள். ஆனால் யார் இப்படி பெருமைக்காக வியாபாரம் செய்கிறார்களோ அவர்களை தவிர. அதே சமயத்தில் இந்த அளவுக்கு உயர்வை மார்க்கம் தருகிறது இந்த வியாபாரத்திற்கு. ஆனால் அந்த வியாபாரத்தை மார்க்கம் சொல்லுகிற வழியில் அமைத்துக் கொள்கிற போதுதான் இந்த உயர்வை ஒரு மனிதனால் அடைய முடியும். மார்க்கத்துக்கு முரணான வழிகளை இந்த வியாபாரம் நடைபெறுகிற போது அல்லாஹ்வுடைய உதவியும் கிடைக்காது, இந்த மகத்துவமும் இந்த உயர்வும் கிடைக்காது. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக கதாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பாங்க, ذكرلنا ان النبي صلى الله عليه وسلم قال ان شئتم لا حلفن ان التاجر فاجر. நீங்கள் விரும்பினால் நான் சத்தியம் செய்து சொல்கிறேன், நிச்சயமாக வியாபாரிகள் எல்லாம் பாவிகள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சும்மா சொன்னா நம்ப மாட்டேன்னா, சத்தியம் பண்ணா தான் நம்புவேன் அப்படின்னா நான் என்ன செய்யணும் தயாரு, சத்தியம் செஞ்சும் சொல்றேன், நான் சத்தியம் செய்து சொல்கிறேன், அன்ன தாஜிர ஃபாஜிரூன், நிச்சயமாக வியாபாரிகள் பாவிகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. காரணம் என்ன? எந்த வியாபாரி என்று சொன்னால் மார்க்கத்துக்கு முரணான வியாபாரத்தை செய்யக்கூடியவர், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமில்லாத வியாபாரத்தை செய்யக்கூடியவர். அப்படிப்பட்டவருடைய நிலை இப்படி ஆகிறது. அதனால்தான் இப்னு ஷுபைரிமா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், அல் உஜ்பு மிம்மன் யஹ்தமி மின் ஹலாலின் மகாஃபத்தித் தா. ஒரு மனிதன் நோயை பயந்து ஹலாலானதை கூட சாப்பிடாமல் இருக்கலாம். சக்கரை நல்ல டேஸ்டா தான் இருக்கு, ஆனாலும் வாயில வைக்க பயமா இருக்கு. ஏன்? சக்கரை வியாதி இருக்கு, சுகர் இருக்கு, இதை சாப்பிட்டா சுகர் என்ன செஞ்சிடும், அதிகமாயிடும், நம்மளுடைய உடம்புக்கு கேடு அப்படின்னு என்ன செய்யுது, அவனுக்கு தெரியுது. நல்ல சுட சுட பொரிச்ச சிக்கன் 65 முன்னாடி இருக்கு, அதுவும் லெக் பீஸாவே இருக்குது, என்ன அப்படியே மேல மிதக்குது, அப்படியே சுட்ட இடம் வாசம் அப்படியே கும்முன்னு மூக்க தொலைக்குது. சாப்பிடலாம் தான்,
ஹலாலானதுதான். ஆனாலும் என்ன இல்ல, திண்டா உடம்புக்கு ஒத்துக்காது. ஏற்கனவே கொலஸ்ட்ரால் சொல்லிட்டாரு, அது சாப்பிடக்கூடாது டாக்டர் சொல்லிட்டாரு, இதை தொடக்கூடாது, எண்ணெயில போட்டாச்சு. எல்லாம் ஹலாலானதுதான், சாப்பிடக்கூடிய ஒரு வஸ்து தான். ஆனாலும் ஒரு மனுஷன் என்ன செஞ்சாருன்னா, தனக்கு நோய் வந்துருங்கிறதுனால என்ன செய்ய மாட்டேங்கிறான், அத ஹலாலானது கூட சாப்பிட மாட்டேங்கிறான். அப்படி இருக்கும்போது நரகத்தை பயந்து ஹராமை விடுவதற்கு கூட ஒரு மனிதன் துணிவில்லாமல் இருப்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நோய் வந்துரும் பயந்து ஹலாலையே விட்டுறான், நரகம் சுடும்னு பயந்து ஹராம விட மாட்டேங்கிறானே, ஆச்சரியமா இருக்கு. ஹலால விட சொல்லல, ஹலால செய்யுங்கன்னு சொல்லுது மார்க்கம். எதை மட்டும் விட சொல்லுது? ஹராமான காரியங்களை செய்யாதீங்க, ஹராமான வியாபாரங்கள் செய்யாதீங்க. அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ அந்த வியாபாரம் செய்யாது, இதைத்தான் அல்லாஹ் தடுக்கிறான். ஆனா மனுஷன் என்ன செய்யறான்னா, இந்த ஹராமை விடுவதற்கு கூட தயார் இல்லை. இவன் ஹராம செஞ்சா என்ன கிடைக்கும்? நரகம் கிடைக்கும். இந்த நரகத்தினுடைய அதாப பயந்து கூட இவன் எதை கூட விட மாட்டேங்கிறான், ஹராம கூட விட மாட்டேங்கிறானே என்று இப்னு ஷிப்ரிமா அவர்கள் சொல்வார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா இருக்கிற ஒரு ஹதீஸில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்ன அஹதக்கும் ல யமூத ஹத்தா யஸ்தக்மில ரிஸ்கஹு. அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு ரிஸ்க் எழுதியிருக்கிறானோ அது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் வரைக்கும் நீங்கள் இறந்து போக மாட்டீர்கள், உங்களுக்கு மூத்து வராது. சில பேர் பாருங்க, ரொம்ப காலம் படுத்த படுக்கையாவே இருப்பாங்க. பாலை ஊத்து, தண்ணி ஊத்து, தண்ணியை ஊத்து, பாலை ஊத்து. ஏன்? இன்னும் தண்ணி கிடக்குது, ரிஸ்க் கிடக்குது, இன்னும் பால் ஊத்த வேண்டிய ரிஸ்க் கிடக்குது, சீக்கிரம் அடங்காது இந்த ரோகு. எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவும் ஒண்ணுமே இருக்காது உடம்புல, வெறும் எலும்புதான் இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா வயிறெல்லாம் சப்பி ஒட்டி போயிடும், கையிலெல்லாம் சதையே இருக்காது, எலும்பு கூடு மாதிரி இருப்பாங்க, ஆனாலும் உயிர் இருக்கும். சாப்பாடு இறங்காது, லிக்விட் ஐட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுத்தா வெளியே வந்துடும். தண்ணி 2 ஸ்பூன் கொடுப்போம், 3 ஸ்பூன் தண்ணி கொடுப்போம், இதை குடிச்சுக்கிட்டே 1 மாசம் ஓட்டும் அந்த ரூபு. 1 மாசம் வரைக்கும், 2 மாசம் வரைக்கும் இந்த 2 சொட்டு 3 சொட்டு தண்ணி உள்ள போய் கூட என்ன செய்யாது, வாழ்ந்து கொண்டே இருக்கும். எந்த அசைவும் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. தண்ணி மட்டும் உள்ள போக, ரூபு மட்டும் இருக்கும், போகவே போவாது. இன்னும் இருக்கு பாக்கி, முடிகிற வரைக்கும் போவாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்களுக்கு 1 மிடர் தண்ணி பாக்கி இருக்கிற வரைக்கும், 1 சொட்டு தண்ணி பாக்கி இருக்கிற வரைக்கும் மௌத்து வரவே வராது. நீங்க உங்களுக்கு அது கிடைத்தே தீரும், அதுல எந்த சந்தேகமும் வேணாம். எனவே ஃபலா தஸ்தப்திஉர் ரிஸ்க ஃபத்தகுல்லாஹ், ரிஸ்கை தேடக்கூடிய விஷயத்தில் நீங்கள் வரம்பு மீறி போய்விடாதீர்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நீங்க என்னதான் ஹராமான வழியில போய் சம்பாதிச்சாலும் உங்க தலையில என்ன எழுதி இருக்கோ அது மட்டும்தான் கிடைக்கும். பல பேர் பாருங்க, கோடி கணக்குல சம்பாதிக்கிறாங்க, ஹராமான வழியில போய் கோடி கணக்குல சம்பாதிக்கிறாங்க. கொஞ்ச நாள் ரொம்ப சொகுசாக வாழ்றாங்க, ஒரே ஒரு விஷயத்துல மாற்றாங்க, போய் உள்ள கொண்டு போய் போட்டுடுறா. பொண்டாட்டி பிள்ளையும் தனியா போயாச்சு, மாப்பிள்ளைய சந்திக்க முடியாத சூழல், அவனை உள்ளத்துக்கு போட்டுறாங்க. இந்த குடும்பம் என்ன செய்யுது, ரொம்ப சிரமத்துல கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறதெல்லாம் திண்டு திண்டு கரியாக்கி, அப்புறம் கோர்ட்டுக்கு செலவழிக்கிறது, கேஸுக்கு செலவழிக்கிறது, வக்கீலுக்கு கொடுக்கிறது, இதுலயே கொடுத்து 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 கடைசியில ஒண்ணுமில்லாம கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் 20 வருடங்கள் அவன் சிறையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறான். ஏன் அப்படின்னா, இந்த 10 வருஷமும் இவன் பிரியாணி திங்க கூடாதுன்னு நல்லா எழுதியிருக்கிறான். இவன் எப்படி ஹராமான வழியில சம்பாதிச்சாலும் அதை திங்க முடியாது, அங்க போய் களி குடிச்சுதான் ஆகணும், கஞ்சி குடிச்சுதான் ஆகணும். இதே நிலைமைய இவன் செய்யாம ஹலாலான வழியிலேயே போயிருந்தா இந்த கோடிகளும் வந்திருக்காது, இந்த கஞ்சியும் வந்திருக்காது. கோடிகளுக்கு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு மனுஷன் கஞ்சி குடிக்க ஆரம்பிச்சிடறான். ஆனா இந்த கஞ்சி இல்லாம நாம இப்ப என்ன சாப்பாடு சாப்பிடுறோமோ இதே நிலை தொடர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பா கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா ஹலாலான வியாபாரம் போதும். ரொம்ப ஓவரா யோசிக்காம இருக்கிறது, ரொம்ப படோடாபமான வாழ்க்கைக்கு ஆசைப்படாம இருக்கிறது, அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கையை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று போதுமாக்கிக் கொள்வது. அப்படி வாழ்கிற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கண்டிப்பாக அனைத்தையும் தருகிறார். கடைசி வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி இருக்கிற வரைக்கும் நமக்கு மௌத்து வராது. வாஜிமிலு ஃபித் தலபி, எனவே சம்பாதிக்கக்கூடிய விஷயத்திலே நீங்கள் ஹலாலான வழிகளில் சம்பாதியுங்கள். ஃபஹுதுமா ஹல்லலக்கும் வதருமா ஹர்ரமல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு எதை ஹலாலாக்கி இருக்கிறானோ அதை நீங்கள் ஹலாலாக்கி கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு எதை ஹராமாக்கி இருக்கிறானோ அதை நீங்கள் ஹராமாக்கி கொள்ளுங்கள். தயவு செய்து ஹராமான வழிகளில் போய் தான் நாம சந்தோஷமா வாழணும் என்கிற அவசியம் இல்லை.
ஹராமான வழியில போய் தான் நம்ம பையனுக்கு டாக்டர் சேர்த்து வாங்கணும் என்கிற அவசியம் இல்ல. பல பேருடைய எண்ணங்கள் அப்படித்தானே இருக்குது. நம்ம பையனை பெரிய படிப்பு படிக்க வைக்கணும்னு நம்ம இப்படிலாம் சம்பாதிச்சா சரி வராது. இது அட்லீஸ்ட் சாதாரணமா எல்கேஜி படிக்கிற பையனுக்கு கூட நம்ம வாங்குற சம்பளத்தை வச்சு என்ன செய்ய முடியல, ஃபீஸ் கட்ட முடியல. நம்ம சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை வச்சு யூகேஜி படிக்கிற நம்ம பிள்ளைக்கே ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொன்னா, இன்னும் அவன் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெரிய படிப்புகள் படிக்கிற போது அவனுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? யார்கிட்டயா போய் கையேந்த வேண்டிய சூழல் வரும். அதுக்கு பேசாம என்ன செஞ்சிடலாம், இதை மாதிரி வழிகளை தேர்ந்தெடுப்போம். அவன் நல்லா இருக்கணும். இந்த ஹராமான பணத்தை கொண்டு யாருக்கு நாம் எப்படி எந்த வழியில உதவி செய்யறோமோ, எந்த வழியில நம்ம வளர்க்கிறோமோ, அந்த பிள்ளையும் அப்படி ஹராமான வழியிலேயே போயிடுது. நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னொரு விஷயம், நம்மளை கொண்டு ஒருவர் பாதிக்கப்பட்டால், நம்மளுடைய வியாபாரம் ஒரு குழந்தை, ஒரு இளைஞன் கெட்டு போவதற்கு காரணமான வியாபாரமாக இருந்தால், நாம் செய்யக்கூடிய வியாபாரம் ஒரு குழந்தையினுடைய, ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை கெட்டு போகக்கூடிய ஒரு வியாபாரமாக இருந்தால், அந்த பிள்ளையினுடைய பெற்றோர்களுடைய சாபம் நிச்சயம் நமக்கு உண்டு. நம்ம எத்தனையோ பிள்ளைய கெடுத்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அத்தனை பேருடைய சாபமும் நம்மளை சும்மல விடாது, அத்தனை பேருடைய லானத்தும் நமக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம புள்ள மட்டும் அந்த காலத்துல எப்படி நல்லா இருக்க முடியும்? நம்ம புள்ள அந்த காலத்துல எப்படி சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்கும்? ஆனா நாம ஏன் செய்யறோம்னு நம்ம பிள்ளைக்கு தான் செய்யறோம். அவன் நல்லா இருக்கணுமே, அவனுடைய வாழ்க்கை நல்லா, அப்படித்தான் நினைக்கிறோம். ஆனா இத கொஞ்சம் கூட யோசிச்சு பாக்குறது இல்ல. நாம இப்படி செய்யறதுனால அவனுக்கு நல்வாழ்க்கை அமையாது, நல்ல வாழ்க்கை கிடைக்காது. ஹராமான வழியில் வருகிற பொருளை கொண்டு நம்முடைய குடும்பத்தில் நாம் கொடுக்கிற போது எவ்வளவு சதை வளர்கிறதோ அந்த சதை நரகத்திற்கு செல்லும் என்று சொல்வார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாம சோறு போட்டு நரகத்துக்கு உண்டான பிள்ளைகளை வளர்க்கிறோம். சோறு போட்டு நம்முடைய மனைவியை நரகத்திற்கு உள்ளவளாக மாற்றுகிறோம். நாம மட்டும் அந்த சோத்தத்தின் நரகத்துக்கு போனா போதாது, ஒட்டுக்குது குடும்பம் மொத்தமா போவோம். சில பேர் சாவும் போது குடும்பத்துக்கே விஷத்தை கொடுத்துட்டு சாவுறான, தெரிஞ்சே கொடுக்குறான். தான் இறந்து போகும்போது, தான் சாவும் போது குடும்பத்தை பொண்டாட்டி கொடுக்குறான், பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் விஷத்தை கொடுத்து எல்லாத்தையும் சாவடிச்சு அவனும் செத்து போறான். அது மாதிரி நல்ல காரியம் தான் இந்த காரியம். எது ஹராமான வழியில சம்பாதிச்சு நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடியது. இப்படித்தான் எல்லாத்துக்கும் விஷத்தை கொடுத்து நான் மட்டும் நரகத்துக்கு போனா போதாது, என் பொண்டாட்டி நீயும் நரகத்துக்கு வா, என் புள்ள நீனும் நரகத்துக்கு வா என்று அழைத்து செல்வதை போல் உண்டான ஒரு நிகழ்வு. இந்த ஹராமான வியாபாரங்கள் மிக மோசமானவைகள். இதனால் நிச்சயம் பரக்கத்தும் கிடையாது. பார்வைக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய சந்தோஷத்தை தர்ற மாதிரி தெரியும், ரொம்ப படோடோபமான வாழ்க்கையை வாழ்வதை போல தெரியும். ஆனால் அவருடைய சரித்திரத்தை எடுத்து பாருங்க. பின்னால் ஒருவேளை அவருடைய காலத்திலே அல்லது அவருடைய பிள்ளையுடைய காலத்திலேயே அந்த பாதிப்புகள் தெரிய ஆரம்பிச்சு, அதனுடைய நிகழ்வுகள் தெரிய. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே போல சில சட்ட விதிகளையும் இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது. அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸில், ஹஃபிர்து மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாரிடத்தில் கேட்டு நான் மனனம் செய்திருக்கிறேன், த யுரீபுக்க இலா மா லா யுரீபுக்க, எதில் உனக்கு சந்தேகம் இருக்கிறதோ அதை விட்டுவிடு, எதில் சரியாக தெரிகிறதோ அதை மட்டும் செய். இந்த வியாபாரம் கூடுமா கூடாதா, இந்த வியாபாரம் செய்யணுமா செய்யக்கூடாதா, சந்தேகம் இருக்கா, உற்ற ஏன் வியாபாரமே இல்லையா உலகத்துல? இது உனக்கு வேறு வியாபாரத்தில் எது இது சரி, இது ஹலாலான வியாபாரம் தான், இது தெளிவாக தெரிகிறதோ அதை செய். எதில் உனக்கு சந்தேகம் இருக்கிறதோ அதை விட்டுவிடு. ஃபைன்ன சிதுக்க துமஅனீனத்துன், ஏனென்றால் உண்மை நிம்மதியை தரும். ஹலாலான வியாபாரம் நிம்மதியை தரும். வைன்னல் கிதுப ரீபத்துன், பொய் என்பது நிச்சயம் சந்தேகத்திற்குரியதுதான். ஒருவர் பொய் சொல்லி அல்லது பொய் சத்தியம் செய்து ஒரு வியாபாரத்தை விற்கிறார், ஒரு பொருளை விற்கிறார், பொய் சத்தியம் செய்கிறார். ஏங்க கண்டிப்பா கட்டுப்படி ஆகாது, அசலே 100 ரூபா ஆகுது, சத்தியமா அசல் 100 ரூபா ஆகுது அப்படின்னு பொய் சத்தியம் சொல்லி வியாபாரம் செய்கிறார். அல் ஹலிஃபு மன்ஃபகத்துன் லிஸ்ஸல்ஆ வ மம்ஹகத்துன் பில் பரக்கா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்வாங்க, அப்படி வியாபாரம் செய்யக்கூடியது பொருளை செல்லுபடியாக்கிவிடும், பொருள் காலி ஆயிடும், போயிடும், வியாபாரம் நடந்த மாதிரி தெரியும், ஆனா பரக்கத்தை தடுத்து விடும். அப்படி பொய் சத்தியம் செய்யறதுனால என்ன ஆயிடும்? இருக்கிற பரக்கத் எடுபட்டு போயிடும், பரக்கத் இல்லாமல் போகும். அபூ தர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஒரு ஹதீஸில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஸலாத்துல் லா யுகல்லிமுஹும் யௌமல் கியாமா, 3 நபர்களிடத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மறுமை நாளில் பேச மாட்டான், வலா யன்துரு இலைஹிம், பேச மாட்டான் என்பது மட்டுமல்ல அவர்கள் பக்கம் முகம் கொடுத்து பார்க்கவும் மாட்டான்.
வலா யுஸக்கீஹிம் அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், வலஹும் அதாபுன் அலீம் அவர்களுக்கு மிக கடுமையான வேதனை இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு قال அபூதர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஹாபு வ ஹஸிரு மன்ஹும் யா ரசூலல்லாஹ், அவர்கள் நஷ்டமடைந்து போகட்டும், அவர்கள் தொலைந்து போகட்டும், யா ரசூலல்லாஹ் அவர்கள் யார், அந்த 3 பேர் யார் என்று அபூதர் அவர்கள் கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஸ்பிலு பெருமைக்காக தன்னுடைய ஆடையை கரண்டைக்கு கீழாக அணியக்கூடியவன், பெருமைக்காக தன்னுடைய ஆடையை கரண்டைக்கு கீழாக அணியக்கூடியவன், அவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவரிடத்தில் பேசவும் மாட்டான், பார்க்கவும் மாட்டான். வல் மன்னான் தான் செய்த உபகாரத்தை சொல்லி காட்டக்கூடியவன், அங்க அவ்வளவு கொடுத்திருக்கிறேன், இங்க இவ்வளவு கொடுத்திருக்கிறேன், அவருக்கு அவ்வளவு செஞ்சிருக்கேன், இவருக்கு இவ்வளவு செஞ்சிருக்கேன் என்று சொல்லி காட்டக்கூடியவன். வல் முனஃபிக் சில்அத்தஹு பில் ஹல்ஃபில் காதிப் பொய் சத்தியம் செய்து தன்னுடைய பொருளை விற்றவன், இவனையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மறுமையில் ஏறெடுத்து பார்க்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இது ஒரு தவறான ஒரு வியாபாரம். ஆனால் இப்படி ஒரு வேளை பொய் சொல்லி விற்றாலோ அல்லது பொய் சத்தியம் செய்து விற்றாலோ அந்த பணம் ஹராமான பணமாக ஆகாது. இந்த வியாபாரம் ஹராமான வியாபாரம் அல்ல, ஆனா செய்த செயல் தவறு. ஒருத்தர் ஒரு முசல்லா ஒரு இடத்துல இருந்து திருடிட்டு வந்துட்டார், முசல்லாவ திருடிட்டு வந்துட்டார். திருடிட்டு வந்த முசல்லால நின்று தொழுகிறார், ரொம்ப இது மிஞ்சி போய் தொழுகிறார் அந்த முசல்லால. இப்ப இவருடைய தொழுகை கூடுமான கூடும், தொழுகைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அப்ப அதனால நீங்க திருட்டு ஆதரிக்கிறீங்களா ஜெத்து அப்படின்னா அப்படி இல்லை. திருட்டுக்கு தண்டனை உண்டு, குற்றம் அது வேற. அவன் திருடிட்டு வந்தான் என்பது தப்பு, அதுக்குண்டான தண்டனை உண்டு. ஆனா அதனால அதுக்கு மேல நின்று தொழுகிற தொழுகை கூடாதுன்னு சொல்ல மாட்டோம், தொழுகை கூடும். தொழுகைக்கு என்னன்னா முசல்லா சுத்தமா இருக்கணும், முசல்லால அசுத்தம் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான தவிர அது திருடிட்டு வந்தாலும் சரி எங்கேயும் தூக்கிட்டு வந்தாலும் சரி அங்க நின்று தொழுதா தொழுகை கூடும். அதே போலத்தான் பொய் சத்தியம் செஞ்சு ஒருத்தர் வியாபாரம் செஞ்சா வியாபாரம் கூடும், வியாபாரம் ஹலால். ஆனால் பொய்க்கு தண்டனை உண்டு, அந்த பொய் சத்தியத்திற்கு தண்டனை உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார்கள், லா தக்ஸிபு அப்துல் மால ஹராமின் ஃபயத்தஸத்தகு மின்ஹு ஃபயுக்பல் மின்ஹு வலா யுன்ஃபிகு மின்ஹு ஃபயுபாரக் லஹு ஃபீஹி வலா யத்ருகுஹு கல்ஃப லஹரிஹி இல்லா கான ஸாதஹு இலன்னார். சில பேருக்கு என்ன நினைப்பு அப்படின்னு சொன்னா, பரவாயில்ல நம்ம சம்பாதிச்சுக்கலாம், எப்படி சம்பாதிச்சா என்ன, எவ்வளவு வருதோ அதுல 2.5% கொடுத்துருவோம், மற்றதெல்லாம் பரிசுத்தமாயிடும் தானே சொல்றாங்க. நம்ம பொருள்ல இருந்து 2.5% ஜக்காத் கொடுத்தா இந்த ஜக்காத்து பணம் என்ன செஞ்சிடும், இருக்கிற பணத்தெல்லாம் பரிசுத்தமாக்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஹராமான பணம் தான், ஒட்டுமொத்தமா ஹராம் தான். ஆனா இதுல இருந்து என்ன செய்யும், 2 ஏன் கூட ஒரு 6% கூட்டி 3% கொடுத்துருவோம், கொடுத்த மற்றதெல்லாம் என்ன செஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி தெளிவாக சொல்லுவாங்க, ஒரு மனிதன் ஹராமான வழியில் சம்பாதித்து அதன் மூலம் அவன் சதக்கா செய்தால் அந்த சதக்கா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏற்றுக்கொள்ளப்படாது மட்டுமல்ல, அது அவனுக்கு பாவத்தை பெற்று தரும். இன்னொன்னையும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி கைஸ் பின் அபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, யா மாஷரத் துஜ்ஜார் வியாபாரிகளே, இன்னல் பைஅ யஹ்துருல் லஹு வல் ஹலிஃபு ஃபஷூபூஹு பிஸ்ஸதகா. வியாபாரிகளே, உங்களுடைய வியாபாரத்தில் வீண் பேச்சுக்கள் இருக்கும், பொய் சத்தியங்கள் இருக்கும், பொய் கலந்திருக்கும். எனவே இவைகளை பரிசுத்தப்படுத்துவதற்காக நீங்கள் சதக்காவை கொண்டு அதை கலந்து விடுங்கள். அதான் முதல்ல சொன்ன ஹராம் அல்ல. ஒருத்தர் பொய் சொல்லி வியாபாரம் பண்ணிட்டா அது ஹராம் அல்ல. என்ன செய்யணுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழி சொல்றாங்க. ஒருவேளை அப்படி நீங்க பொய் சொல்லி வியாபாரம் செஞ்சிட்டா சதக்கா செய்து அதை நிவர்த்தி செய்யுங்க. அந்த பொய்யுக்குண்டான பாவத்தை என்ன செஞ்சிருங்க, போக்குங்க சதக்காவின் மூலமாக. ஆனா ஹராமான பொருளை வச்சுட்டு இந்த ஹதீஸ் ஆதாரம் சொல்லக்கூடாது. ஹராமான பொருளை சம்பாதிச்சு வச்சுட்டு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே சதக்கா பண்ணா எல்லாமே சரியா போய், ஹராமுக்கு சொல்லல, இது மாதிரியான பாவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. ஒரு பகரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க. ஒரு வேளை அப்படி நடந்து அதுக்கு அர்த்தம் நீங்க எப்பவும் போய் சொல்லிக்கிட்டே இருங்க, சதக்கா கொடுத்துட்டே இருங்கன்ற அர்த்தம் அல்ல. செஞ்சிட்டா வேற வழி இல்லாம சொல்லிட்டா தெரியாம நடந்துட்டா அதுக்கு இதை கொடுத்து என்ன செய்யலாம், அல்லாஹ் ஒரு வேளை இதன் மூலமாக அந்த பாவங்களை கழிக்கலாம் என்கிற விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். எனவே வியாபாரம் என்பது நிச்சயம் அல்லாஹ்விடத்திலேயும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலேயும் மிக உயர்வான பதவிகளை நமக்கு பெற்றுத் தரக்கூடியதுதான், மிக உயர்தரமான ஒன்றுதான், அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடித்தமான ஒன்றுதான். அல்லாஹ் இப்படிப்பட்டவர்களை தான் விரும்புகிறார், வியாபாரிகளைத்தான் விரும்புகிறார்.
அந்த வியாபாரத்தின் மூலமாக அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பெறுகிற போது, அந்த வியாபாரத்தின் மூலமாக தன்னுடைய குடும்பத்தவர்களை அரவணைக்கிற போது, சமுதாயத்திற்குண்டான சேவைகளை செய்கிற போது நிச்சயம் அல்லாஹ்வினால் பாராட்டப்பட்ட வியாபாரமாக, அல்லாஹ்வினால் பாராட்டப்பட்ட வியாபாரியாக அவர் மாறுகிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய கிஃப்ட் கொடுக்கிறாங்க. சில இதெல்லாம் இருக்கு, சிமெண்ட் கம்பெனி வச்சிருக்காங்க, நல்ல சிமெண்ட் உற்பத்தி செஞ்சா அவருக்குன்னு ஒரு பதக்கம் கொடுக்கிறார், ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார். இந்த கம்பெனி ரொம்ப ஹை குவாலிட்டியான கம்பெனி, இது நல்ல கம்பெனி, ISI முத்திரை எல்லாம் கொடுக்கிறார். இரும்பு வியாபாரிகள் எல்லாம் சேர்ந்திருக்கிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனி சங்கம் இருக்கு. அந்த சங்கத்துல எந்த இதுல நல்ல வியாபாரம் செஞ்சிருக்கிறாங்களோ அவங்களை கௌரவிக்கும் விதத்துல என்ன செய்யறாங்க, ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அதை கடையில என்ன செய்யறோம், ஃப்ரம் போட்டு மாட்டி வச்சுக்கிறோம், பாருங்க எங்க கடை ரொம்ப ஹை குவாலிட்டியான கடை அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் யார் பொய் சத்தியம் இவைகளை தவிர்த்து தன்னுக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக, பிறருக்கு உதவுவதற்காக என்கிற நல்ல நியத்தில் அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி தந்த முறைப்படி வியாபாரம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய கிஃப்ட் கொடுக்கிறாங்க. அது சொர்க்கத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்திருக்கும் நிலை, ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்து அமரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை, மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை இந்த வியாபாரிகளுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதைவிட ஒரு உயர்வு எந்த வியாபாரிக்கும் இருக்காது, இருக்க முடியாது. எத்தனை மெடல்கள் வாங்கினாலும் சரி, எத்தனை சர்டிபிகேட்டுகள் வாங்கினாலும் சரி, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சர்டிபிகேட்டுக்கு ஈடாகாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய வியாபாரங்களை ஹலாலான வியாபாரங்களாக ஆக்கி தந்தல் புரிவானாக. இதன் மூலமாக சமுதாயத்துக்கு அதிகம் சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தையும், நம்முடைய குடும்பங்களை பிறரிடத்தில் கையேந்தாமல் பாதுகாக்கும் நிலையையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. இந்த பணத்தினால் நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய அண்டை வீட்டாரை, சமுதாயத்தை அரவணைக்கக்கூடிய நல்ல வியாபாரிகளாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் ஆக்குவானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் ஒன்றிணைந்து இருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. اللهم ارزقنا من حلال يا أرحم الراحمين. اللهم ارزقنا من الحلال يا أرحم الراحمين. اللهم ارزقنا من الحلال يا أرحم الراحمين. اللهم بارك لنا في تجاراتنا يا أرحم الراحمين. اللهم اقضي حاجاتنا يا قاضي الحاجات. اللهم اشف مرضانا يا شافي الأمراض. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.